Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகேயுள்ள குமுடி மூலை கிராமத்தினர் ஒரு வாரமாக குடிநீர் இன்றி அவதியடைந்து வருகின்றனர். மும்முனை மின்சாரத்திற்கு பதில் இருமுனை மின்சாரம் வருவதால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் ஏற்ற முடியாத நிலை குமுடி மலை கிராமத்தில் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியும் பழுதடைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஸ்டாலின் மாடல் அரசு தடையின்றி தண்ணீர் வழங்காவிடில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரித்தனர். ஸ்கூலுக்கு போகாத, தண்ணி பிடிக்காத, வேலைக்கு போகாத வீட்டில் தான் இருக்காங்க. தண்ணியே வரல, ஒரு வாரமாக தண்ணி வரல. கரண்டும் சுத்தமாக வரவே இல்லை. என்னன்னே பார்க்க மாட்டுறாங்க. சீக்கிரம் தண்ணி கொடுங்க. ஒரு வாரமாக எல்லாம் கிடக்குறாங்க. கொல்லை வலிக்கு போய் தண்ணியே குடிக்கல, வளம் தண்ணியே பிடிச்சிக்கிட்டு கிடக்குறோம். நாங்கள் தண்ணியே சுத்தமாக வரவே இல்லை. கரண்டே இல்லை, தூக்கமே கிடையாது. கரண்ட் இருந்தால் தானே தண்ணி வரும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மண்டல துணை வட்டாட்சியர் சிக்கினார். பட்டா மாறுதல் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மண்டல துணை வட்டாட்சியர் தேவகி மற்றும் கணினி ஊழியர் டெல்பி ஆகியோர் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்திற்கு மட்டுமே பழகியதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் அருகே போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டுநரின் தலையில் அடித்து அபராதம் வசூலித்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருவதால் வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்தை சீரமைக்காமல் தலைக்கவசம் மற்றும் வாகன ஆவணங்கள் சோதனை என்ற பெயரில் வாகன ஓட்டுநர்களிடம் வலுக்கட்டாயமாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் வாகன ஓட்டுநர்களை தாக்கிய போக்குவரத்து காவலர் மீது ஆவடி காவல் ஆணையர் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என்று மக்கள் கேள்வி எழுப்பினர்.